தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு அப்படின்ற பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஃபைன், ஏற்கனவே பார்ட் 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க பார்ட் 1லேருந்து 4 வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய கண்டினியூட்டிக்காக வாங்க, சரியா. ஸோ இப்போ நம்ம பார்ட் 5 பார்க்குறோம். கிளாஸஸ்ல ஈவினிங் 7 தான். கரெக்டாக லைவ் வரும்போது தான் சில ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. ஓகே, ஸோ நம்ம கான்செப்ட் பார்க்கலாம். பார்ட் 5, physical significance of electric field. So electric field ஆல என்னென்ன physical significance இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். You may wonder why the notion of electric field has been introduced here at all. ஸோ இங்கேயும் சரி நிறைய இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏன் நம்ம நோஷன்ஸ் அப்ளை பண்ணணும், எதுக்காக பிசிக்கல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான நோஷன்ஸ் அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு, அதுக்கான கான்செப்ட்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. After all, for any system of charges, the measurable quantity is the force on a charge, which can be directly determined using Coulomb's law. So, ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா, நிறைய சார்ஜஸ் இருக்கு ஒரு சிஸ்டம்ல அப்படின்னா, அங்க என்ன மாதிரியான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்ன்றத கூலும்ஸ் லா மூலமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன் 1.5 பாத்தீங்கன்னா தெரியும். அதுல நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலையும் கூலும்ஸ் லாவையும் யூஸ் பண்ணி தான் அந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணிருக்கோம். Why then introduce this intermediate quantity called the electric field? அப்போ ஆல்ரெடி ஃபோர்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கூலும்ஸ் லாவும் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலும் யூஸ் ஆகுதுன்னா, அது இல்லாம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஏன் கொண்டு வரணும், அதையே ஒரு இன்டர்மீடியேட்டா இது ஒரு புது குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா. இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு தோணலாம். ஃபைன், ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் the concept of electric field is convenient but not really necessary. So electrostatics பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும், பட் அது ரொம்ப நெசசரின்னா அவசியம் இல்லை, அதாவது அது கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. Electric field is an elegant way of characterizing the electrical environment of a system of charges. So system of charges நிறைய இருக்குன்னா அது ஒரு எலக்ட்ரிக்கல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம டீடைலா சொல்லணும்னு நினைச்சா இட் இஸ் த எலிகன்ட் வே அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்ற டேர்மை யூஸ் பண்றது ரொம்ப எலிகண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, சரியா. Electric field at a point in the space around a system of charges tells you the force a unit positive test charge would experience if placed at that point. So ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு சார்ஜ் இருக்கு, Qன்ற கேபிட்டல் சார்ஜ், அதுக்கு பக்கத்துல ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல நான் ஒரு டெஸ்ட் சார்ஜை bringing close to each other, அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் நான் எடுத்துட்டு வருவேன், which is called a test charge. அந்த டெஸ்ட் சார்ஜால சோர்ஸ் சார்ஜ்ல இருந்து டெஸ்ட் சார்ஜ்க்கு நடுவுல எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. Without disturbing the system, electric field is a characteristic of the system of charges and is independent of the test charge that you place at a point to determine the field. So அங்க field இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் சார்ஜை பொறுத்து அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்ல, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் an independent phenomena அப்படின்னு சொல்றாங்க. The term field in physics generally refers to a quantity that is defined at every point in space and may vary from point to point. ஸோ எல்லா பாயிண்ட்லயுமே ஒரு சார்ஜ் இருக்குன்னா அதை சுற்றி எல்லா ஸ்பெரிக்கல் ஷேப்ல ஸ்பியரா 360 டிகிரில எல்லா பாயிண்ட்லயுமே 3 டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் தான் குவான்டிட்டி தான் என்னன்னா ஃபீல்டுன்னு சொல்றோம் பிசிக்ஸ்ல. ஃபைன், அண்ட் அதே மாதிரி இது என்ன ஆகும்னா பாயிண்ட் டு பாயிண்ட் வேரி ஆகும்னு சொல்றாங்க. ஸ்பெரிக்கல் ஷேப்ல ஒரு பர்டிகுலர் ரேடியஸ்ல மாறாது, பட் அதை விட கம்மியான ரேடியஸ் அதை விட அதிகமான ரேடியஸ்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வேரி ஆகும்போது ஃபீல்டும் கண்டிப்பா என்ன ஆகும்னா வேரி ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் வேரி ஆகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஏ வெக்டர் ஃபீல்டு சின்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ ஃபோர்ஸ் அப்படின்றதே ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான், டைரக்ஷனை பொறுத்தது. அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா வெக்டர் ஃபீல்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன். ஓகே,
The true physical significance of the concept of electric field, however, emerges only when we go beyond electrostatics and deal with time-dependent electromagnetic phenomena. ஸோ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸையும் தாண்டி நம்ம எந்த மாதிரியான விஷயத்த டிஸ்கஸ் பண்ணா நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியும் அப்படின்னா டைம் டிபெண்டன்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபினாமினா. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபினாமினா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுவும் டைம் டிபெண்டன்டா இருக்கும்போது. ஃபைன். சப்போஸ் வி கன்சிடர் த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ டிஸ்டன்ட் சார்ஜஸ் Q1 and Q2 in accelerated motion. Fine. ஸோ ஒரு மோஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு சார்ஜஸை கன்சிடர் பண்றோம். ஒன்னு Q1 இன்னொன்னு Q2. ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா டிஸ்டன்ட் சார்ஜஸ், ஆனா ரெண்டுமே ஆக்சிலரேட் ஆகுது. அதாவது ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அதனுடைய ஸ்பீட் என்ன ஆயிட்டே இருக்குன்னா, வெலாசிட்டி என்ன ஆயிட்டே இருக்குன்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா we called as accelerated motion. Fine. Now the greatest speed with which a signal or information can go from one point to another is c. ஸோ என்ன சொல்றான்னு பாருங்க, ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கிரேட்டஸ்ட் ஸ்பீடு ஒரு சிக்னலோ இன்ஃபர்மேஷனோ பாஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா சீன்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ லைட்டோடைய ஸ்பீடு அளவுக்கு ஸ்பீடா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு சார்ஜ்ல இருந்து இன்னொரு சார்ஜுக்கு பாஸ் ஆகுது அப்படின்னா, thus the effect of any motion of Q1 and on Q2 cannot arise instantaneously. அப்போ Q1 அப்படின்ற ஒரு சார்ஜ்ல Q2 வால நல்லா புரிஞ்சுக்கணும், on Q2, ஓகேவா, effect of any motion of Q1 on Q2. ஸோ Q2 வால Q1 அப்படின்ற சார்ஜ்ல ஏதாவது ஒரு மோஷன் ஏற்படுது அப்படின்னா, எனி மோஷன்ஸ் எஃபெக்ட் ஆஃப் எனி மோஷன் ஏற்படுதுன்னா அது அந்த இன்ஸ்டன்டான டைம்ல ஏற்படல, அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா காரணமாகவும் எல்லா டைமுடைய வேரியன்ஸாலையும் ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. There will be some time delay between the effect forces on Q2 and the causes motion of Q1. ஸோ Q2வால ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ்க்கும் Q1ல அதனால ஏற்படக்கூடிய மோஷனுக்கும் நடுவுல ஒரு டைம் டிலே இருக்கும், ஒரு நேர இடைவெளி அல்லது கால இடைவெளி இருக்குன்னு சொல்றாங்க. டைம் டிலேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபைன். It is precisely here that the notion of electric field, a strictly electromagnetic field, is natural and very useful. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை பத்தி நம்ம சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரிக்ட்லி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். Fine. The field picture is this: the accelerated motion of charge Q1 produces electromagnetic waves, which then propagate with the speed of c, reach Q2 and causes a force on Q2. ஸோ Q1 அப்படின்ற சார்ஜ் ஆக்சிலரேட் ஆகும்போது, மூவ் ஆகும்போது, அதனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த Q1ன்ற சார்ஜ் எங்க மூவ் ஆயிட்டு இருக்கோ அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொபகேட் ஆகி நகர்ந்து மூவ் ஆகி போய் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சின்ற ஸ்பீட்ல Q2 அப்படின்ற சார்ஜை ரீச் பண்ணும். ஸோ அங்க அது ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. காசஸ் எ ஃபோர்ஸ் ஆன் Q2 அப்படின்னு சொல்றாங்க. Okay. The notion of field elegantly accounts for time delay. So in the field பத்தி சொல்லும் போது elegantly accounts for the time delay. இந்த மாதிரி ஒரு சார்ஜ் ஒரு ஆக்சிலரேட்டட் பாடியில இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு பாடிக்கு இன்னொரு சார்ஜ்க்கு மூவ் ஆகிறதுனால தான் எனக்கு டைம் டிலே நடக்குதுன்னு சொல்றாங்க. Thus, even though electric and magnetic field can be detected only by their effects forces on charges, they are regarded as physical entities, not merely mathematical constructs. So அது mathematical constructs நம்ம கன்சிடர் பண்ணல, physical entities தான் கன்சிடர் பண்றோம். மேக்னெட்டிக் ஃபீல்டோ எலக்ட்ரிக் ஃபீல்டோ எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை நம்ம டிடெக்ட் பண்றோம்னா அதை நம்ம பிசிக்கல் என்டிட்டியா தான் எடுத்துக்கிட்டு டிடெக்ட் பண்றோம். பிசிக்கல் குவான்டிட்டி பிசிக்கல் என்டிட்டியா எடுத்துக்கிறோம். சரியா? ஃபைன். They have an independent dynamics of their own. So ஒன்னொன்னுத்துக்கும் அதுக்கான டைனமிக்ஸ் எல்லாமே, அதனுடைய மோஷன்ஸ், அதனுடைய ப்ரோபகேஷன்ஸ் எல்லாமே இண்டிபெண்டண்டா இருக்குன்னு சொல்றாங்க. of their own, that is they evolve according to laws of their own. So அந்தந்த
சார்ஜும், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ இல்லை ஒரு ஃபோர்ஸும் இருக்குன்னா அந்த ஃபோர்ஸை பொறுத்து, அந்த ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டை பொறுத்து, அது கிரியேட் பண்ணக்கூடிய அதனுடைய லாவை பொறுத்து அது இருக்கும், எவால்வ் ஆகும்னு சொல்றாங்க. தே கேன் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட் எனர்ஜி. ஸோ அதே சமயம் இது என்ன பண்ணுதா, எனர்ஜியும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. thus a source of time dependent electromagnetic field turned on for a short interval of time and then switched off. ஸோ அப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் டைம் டிபெண்டா இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஆன் ஆகி அப்புறம் ஆஃப் ஆயிடுது. அந்த நேரத்துக்கு அது ஆன் ஆகி ஆஃப் ஆகுது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டோ அல்லது அது ரிலேட்டடான டேர்ம்ஸ் சொல்றாங்க. லீவ்ஸ் பிஹைண்ட் ப்ரொபகேட்டிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் எனர்ஜி. ஸோ அது ஆன் ஆகி ஆஃப் ஆயிடுது. பட் அந்த ஆன் ஆகி ஆஃப் ஆனதுக்கு அப்புறமும் கூட சம் டைம் கேப் இருக்கு. அந்த டைம் கேப்ல தான் அது என்ன ஆகுதுன்னா ப்ரொபகேட் ஆகுது. ஒரு சார்ஜ்ல இருந்து இன்னொரு சார்ஜுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு, ப்ரொபகேட் ஆகிறதுக்கு, ப்ரொபகேட்னா நகர்ந்து போறது, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்கிறது நம்ம ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரொபகேட் ஆகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் எனர்ஜி இருக்கிறதுக்கு ஒரு டைம் டிலே ஆகுறது ஏன்றதை அவங்க ரீசன் சொல்றாங்க. சரியா? ஃபைன். ஹாய் தர்ஷன், குட் ஈவினிங். The concept of field was first introduced by Faraday and is now among the central concepts in physics. So physicsல centralaவே நம்ம இந்த கான்செப்ட்ஸை யூஸ் பண்றோம், மைய கருத்தா நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபாரடே தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஃபைன். எக்ஸாம்பிள் 1.7 கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் என்ன, அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பொறுமையா பாருங்க. தென் எக்ஸாம்பிள் 1.8 கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஏபி ரெண்டு சார்ஜ் அதுக்கு நடுவில் இருக்கு. அதுல இருந்து ஒரு சின்ற பாயிண்ட்ல எப்படி இருக்குன்னு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் லைன்ஸ் எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு சார்ஜ் சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அவே ஃப்ரம் த சார்ஜா டுவர்ட்ஸ் த சார்ஜா எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா அவே, நெகட்டிவ் சார்ஜா இருந்தா இன்வர்ட் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அது எல்லாமே இந்த டயக்ராம்ஸ் மூலியமா உங்களால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். It's easy to understand. Okay, so q greater than 0, that means positive. பாசிட்டிவா இருந்துச்சுன்னா எனக்கு away from the charge இருக்கு. இப்போ q less than 0 அப்படின்னா நெகட்டிவ், நெகட்டிவ்னா டுவர்ட்ஸ் த சார்ஜா இருக்கு இல்லையா, அதனுடைய டைரக்ஷன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்றதெல்லாம் நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை பொறுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டுல லைன்ஸ் எப்படி இருக்கு, எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் டைம். We have studied electric field in the last section. It is a vector quantity and can be represented as we represent vectors. So vectors எப்படி நம்ம represent பண்ணுவோமோ அதே மாதிரி தான் electric field நம்ம represent பண்ணுவோம்னு சொல்றாங்க. It's a vector quantity ன்னு சொல்றாங்க. We know that it is already discussed. Okay, let us try to represent E due to a point charge pictorially. So ஒரு point charge எடுத்துக்கிட்டு அதுல E அதாவது electric field நம்ம எப்படி பிக்டோரியலா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல ஒரு டயக்ராமா எப்படி வரையறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. let the point charge be placed at the origin. so நான் எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட் சார்ஜ் நான் எங்க வைக்கிறேன்னா ஆரிஜின்ல வைக்கிறேன், 0,0,0ல வைக்கிறேன். draw vectors pointing along the direction of the electric field with their lengths proportional to the strength of the field at each point. ஸோ ஒரு பாயிண்ட்லயும் அதனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை வரையணும்னு சொல்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங்ல ரொம்ப பெரிய லைனா இருக்கு, அதுக்கு அடுத்த லைன் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கு. இந்த லைனை கம்பேர் பண்ணும்போது எக்ஸாம்பிள் இது 1 சென்டிமீட்டர் அப்படின்னா இது 0.8 சென்டிமீட்டரா இருக்கும். அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா 0.6 சென்டிமீட்டரா இருக்கு. ஸோ போக போக இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இவ்வளவுதான் இருக்கும், இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இவ்வளவுதான் இருக்கும். ஸோ போக போக எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்குன்னா கம்மி ஆகுது. இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். Okay, and this was represented, stated in a theory point. Draw vectors pointing along the direction of the electric field. Electric field எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல நான் வெக்டர்ஸ் வரையணும். and their lengths proportional to the strength of the field. so field எங்க இருக்குன்னா சார்ஜ் சுத்தி நிறைய இருக்கும், அதை விட்டு தூரத்தை தள்ளி போக போக ஃபீல்டு ஸ்ட்ரென்த் என்ன ஆயிடும்னா கம்மி ஆயிடும். ஸோ அதனால தான் லைனும் அதுக்கு ஏற்ற மாதிரி சின்னதா வரையறாங்க at each point.
since the magnitude of the electric field at a point decreases inversely as the square of the distance of that point from the charges. So chargesல இருந்து நான் ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் எடுத்துக்கும் போது டிஸ்டன்ஸ் எடுத்துக்கும் போது அதை பொறுத்து ஃபோர்ஸ் என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி வரைகிறோம். The vector gets shorter as one goes away from the origin. Origin இருந்து தூரக்க போக போக வெக்டருடைய அளவு என்ன ஆகுதுன்னா கம்மியாகுது, ஷார்ட்டர் அப்படின்னு சொல்றாங்க. The vector gets shorter as one goes away from the origin, always pointing radially outward. So எப்பவுமே நம்ம எப்படி தான் வரைகிறோம்னா ரேடியலி அவுட்வர்டா வரைகிறோம்னு சொல்றாங்க. அந்த சார்ஜ்ல இருந்து வெளிநோக்கி தான் வெக்டர்ஸ் நம்ம வரைகிறோம்னு சொல்றாங்க. ஃபிகர் 1.12. பட் அங்க என்ன சார்ஜ் இருக்குன்றத பார்த்துட்டு அந்த டயக்ராமை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அங்க என்ன சார்ஜ் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா. Fine. Figure 1.12 shows such a picture. Okay. In this figure, each arrow indicates the electric field. That is the force acting on a unit positive charge. ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டா அதுல எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றத இந்த டயக்ராம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வெக்டர்ஸ் ரெப்ரசன்டேஷன் எனக்கு டினோட் பண்ணுது. Placed at the tail of that arrow. Okay, connects the arrow pointing in one direction. So arrows எல்லாத்தையும் ஒரே டைரக்ஷன்ல கனெக்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா one direction, and the resulting figure represents a field lines. So இந்த arrows எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணா அப்ப எனக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா field lines கிடைச்சிடும். field எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். We thus get many field lines. அப்ப நம்மளுக்கு நிறைய field lines கிடைக்கும் இல்லையா, all pointing outwards from the point charge. So point chargeல இருந்து அது எல்லாமே வெளிநோக்கி தான் இருக்கு, pointing outward. ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க சொல்லிட்டாங்க இந்த இடத்துல யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், அதனால பாயிண்டிங் அவுட்வர்ட்ஸ். ஓகேவா, ஃபைன். Have we lost the information about the strength or magnitude of the field now? சரி, இப்போ சொல்லுங்க, ஃபீல்டுடைய ஸ்ட்ரென்த்தையோ அல்லது மேக்னிடியூடையோ நம்ம லாஸ் பண்ணிட்டோமா, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரியாம போயிடுச்சா? Because it was contained in the length of the arrow. So ஏன்னா அது ஆரோடைய லென்த்தை பொறுத்து ஃபீல்டு எவ்வளவு இருக்கு, அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, ஃபீல்டுடைய மேக்னிடியூட் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு நம்ம சொல்லுவோம் ஆரோடைய லென்த் பொறுத்து. No, now the magnitude of the field is represented by the density of the field lines. So ஒரு ஃபீல்டு எவ்வளவு தூரம் இருக்கு, அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்றது எதை பொறுத்ததுன்னா அந்த ஆரோடைய லென்த்தை பொறுத்தது மட்டும். அங்க இருக்கக்கூடிய டென்சிட்டி ஆஃப் த ஃபீல்டு லைன்ஸ், இங்க எவ்வளவு ஃபீல்டு லைன்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அது அதிகமா இருந்துச்சுன்னா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சரியா, இந்த ஃபீல்டு லைன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டும் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த ஃபீல்டு, மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை பொறுத்ததுன்னா டென்சிட்டி ஆஃப் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டென்சிட்டி ஆஃப் த ஃபீல்டு லைன்ஸ். ஓகேவா. E is strong near the charge. So அந்த சார்ஜுக்கு நேரா வரும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். So the density of the field lines is more near the charge. And the lines are closer. அந்த லைன்ஸ்லாம் ரொம்ப பக்கம் நெருக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. க்ளோசர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப நெருக்கமா இருக்குது, பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். Away from the charge, the field gets weaker and the density of the field line is less. ஸோ ரொம்ப தூரக்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சார்ஜ்ல இருந்து இந்த சார்ஜுடைய ஆரிஜின் பாயிண்ட் இருந்து தூரக்க போறோம்னா இந்த இடத்துலலாம் எப்படி இருக்கும்னா தூரக்க கொஞ்சம் கேப்ல தான் என்ன இருக்குன்னா இந்த ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும், ஆரோஸ் இருக்கும். அதனால டென்சிட்டி கம்மியா இருக்கும். இந்த டென்சிட்டி கம்மியா இருக்குன்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபீல்டும் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ரைட். ஓகே, density of the field line is less, resulting in a well separated lines. Okay, another person may draw more lines, but the number of lines is not important. இன்னொருத்தவர் என்ன பண்ணலாம், திடீர்னு நிறைய லைன்ஸ் வரையலாம், ஆனா எத்தனை லைன்ஸ் வரையறது இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்பர் ஆஃப் லைன்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் an infinite number of lines can be drawn in any region. எந்த ஒரு ரீஜன்ல வேணா உங்களால இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் லைன்ஸ் கூட வரைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. It is the relative density of lines in different regions which is important. So ஒரு particular regionல எவ்வளவு நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் எனக்கு அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம டென்சிட்டி அப்படின்னு பார்க்கல, என்ன டென்சிட்டி பார்க்குறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி பார்க்குறோம்னு சொல்றாங்க. ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள், இது ஒரு பர்டிகுலர் ஏரியா ரீஜன், இந்த ரீஜனுக்குள்ளார எவ்வளோ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்றதை சொல்லுவோம். இப்போ இங்க ஒரு ரீஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரீஜன்ல இருக்கிறதுல எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அதிகமா இருக்கும், ஏன்னா நிறைய லைன்ஸ் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ரீஜன் ஆஃப் வீக் ஃபீல்டு இந்த இடத்துல எடுத்துக்கிறது
இதுல வீக் ஃபீல்டு, ஏன்னா ஒரே ஒரு லைன் 2 லைன் அப்படிதான் கிராஸ் ஆகுது. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பி ஸ்கொயர் அப்படின்றது ஒரு ரீஜன் அப்படின்னா அதுல ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும்ல. பட் அவங்க ரீஜன் ஆர் எடுத்திருக்காங்க. ஆறுன்றது ஒரு ரீஜன், அதுல பாத்தீங்கன்னா 1 2 3 லைன்ஸ் பாஸ் ஆகுது. அப்ப ரீஜன் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபீல்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ரீஜன் எடுத்துக்கிறோம், பர்டிகுலர் ஏரியா எடுத்துக்கிறோம். அந்த ஏரியாவில் அதிகமான நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், சாரி எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா அதை நம்ம ஸ்ட்ராங் ஃபீல்டுன்னு சொல்றோம். கம்மியான லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் கிராஸ் பண்ணுச்சுன்னா அதை வீக் ஃபீல்டுன்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு வீக் ஃபீல்டுன்றது ஆரிஜினுக்கு எவ்வளவு தூரத்துல எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து. ஏன்னா ஆரிஜினுக்கு பக்கத்துல எடுத்துக்கிட்டா ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கும், நிறைய லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் கிராஸ் ஆகும். தூரக்க எடுத்துக்கும் போது வீக் ஃபீல்டா இருக்கும், அங்க அதிகமான லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் கிராஸ் ஆகாது. கிளியர்? We draw the figure on the plane of paper. Okay, ஒரு plane of paper எடுத்துட்டு அதுல நம்ம இந்த டிராயிங்கை வரைகிறோம். That is in 2 dimensions, but we live in 3 dimension. ஆனா உண்மையிலேயே நடக்கிறது என்னன்னா 3 dimensionல அதை நம்மளால இமேஜின் தான் பண்ண முடியும். சரியா? இங்க 3 dimensionலாம் காமிக்க முடியாது. So if one wishes to estimate the density of field lines, one has to consider the number of lines per unit cross sectional area. ஒரு யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா எடுத்துட்டு அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தாதான் நம்மளுக்கு டென்சிட்டி ஆஃப் த ஃபீல்ட் லைன் எவ்வளவுன்னு தெரியும். அது மூலியமா அங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் ஐ மீன் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில், யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் எவ்வளவு நம்பர் ஆஃப் கிராஸ் லைன்ஸ் பர்பெண்டிகுலரா கிராஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். பர்பெண்டிகுலர் டு த லைன்ஸ். ஓகே. சின்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீசஸ், ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான டெஃபினேஷன் சொல்ற மாதிரியே இருக்கு. ஏன்னா ஒரு யூனிட் ஏரியாவுக்குள்ளார எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கிராஸ் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? 5A. மேபி நம்ம ஃபியூச்சர்ல ஐ மீன் இதே சாப்டர்ல நம்ம பார்ப்போம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு. அப்போ உங்களுக்கு இன்னும் இந்த கான்செப்ட்ஸ் புரிய வரும்னு நினைக்கிறேன். ஃபைன். கேன் யூ மேக் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் சார் ஃபார் மை சிஸ்டர்? ஷியோர் தர்ஷன், கண்டிப்பா மேக் பண்ணலாம். ஆக்சுவலா நான் எப்படி நீங்க கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன். ஸோ இது 10th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர். இந்த சாப்டர் நம்ம சும்மா போடலாமா? ஏன்னா 11th 12th நம்ம போட்டு இருக்கிறோம். ஸோ 10th பசங்களுக்கு 9th பசங்களுக்கும் ஏதாவது கெமிஸ்ட்ரியில ஒரு 5 சாப்டர் தானே இருக்கு, சும்மா டைம் கிடைக்கும் போது போடலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்னைக்கு தான் தோணுச்சு. அதனால சும்மா அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நீங்க கரெக்டா கேக்குறீங்க, உங்க சிஸ்டருக்கு கிளாஸ் நடத்தலாமான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா நடத்தலாம். உங்க சிஸ்டர் நீங்க 2 பேருமே ஒரே மொபைல்ல பாக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இன்கேஸ் அம்மாவுடைய மொபைல்ல அப்பாவுடைய மொபைல்ல 2 மொபைலுமே கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பட் பாக்குறது எந்த மொபைல்ல வேணா பாருங்க. டேட்டா வச்சுட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வைஃபை ஆன் பண்ணி எப்படி வேணா பாருங்க. 2 மொபைல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? கண்டிப்பா நான் பண்றேன் தர்ஷன். Fine. Since the electric field decreases as the square of the distance from the point charges and area enclosing the charge increases as the square of the distances, the number of field lines crossing the enclosing area remains constant. So அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, டிஸ்டன்ஸ் அதிகமாக ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அது அதிகமாகுது, இன்க்ரீசஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் த என்க்ளோஸ்ட் ஏரியா எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்றாங்க. வாட் எவர் மே பி த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஏரியா ஃப்ரம் த சார்ஜ். அந்த சார்ஜ்ல இருந்து நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய ஐ மீன் நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராசிங் ஒரு என்க்ளோஸ்டு ஏரியா, ஒரு குறிப்பிட்ட மூடிய பரப்பு இருக்கு அப்படின்னா, என்க்ளோஸ்டுனா மூடப்பட்ட பரப்பு அப்படின்னு அர்த்தம். ஒரு கவர்டு ஏரியாவில் எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் கிராஸ் ஆகுதோ அது எப்பயுமே எப்படிதான் இருக்குன்னா கான்ஸ்டன்டா தான் இருக்கும்னு சொல்றாங்க பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல. சரியா? I will recommend for your channel. Thank you, sir. Thank you, Darshan. Sure. Okay. Fine. We started by saying that the field lines carry information about the direction of the electric field at different points in space. Okay. So field lines, I mean, we started by saying that field lines carry information about the direction of the electric field. So electric field எந்த டைரக்ஷன்ல இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு தான் இந்த ஃபீல்டு லைன்ஸ்லாம் எனக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. எந்த மாதிரியான இடத்துலனா அதை சுத்தி இருக்கக்கூடிய 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல எந்த ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் எடுத்துட்டாலும் அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இந்த ஃபீல்டு லைன்ஸ் தான் எனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. Having drawn a certain set of field lines, the relative density, that is closeness of the field lines at different points, indicate the relative strength of the electric field at those points. So ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல எவ்வளோ
ஒவ்வொருத்தரும் அதனுடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி இருக்கு, ஃபீல்டு லைன்ஸ் எவ்வளவு க்ளோஸ் டு ஈச் அதரா இருக்கு அப்படின்றத பாக்குறது மூலியமா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அட் தோஸ் பாயிண்ட்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றத என்னால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க, வேற வேற மாதிரி. The field lines crowd where the field is strong or spaced apart where it is weak. So எந்த இடத்துல ஃபீல்டு ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்க கிரவுடடா இருக்கும், ரொம்ப நிறைய கொச்சன்னு நிறைய ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும். சப்போஸ் ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப வீக்கா இருக்குன்னா அப்ப அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா ஸ்பேஸ்ட் அபார்ட், இடைவெளி விட்டு நிறைய கேப் விட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Fine. Figure 1.13 shows a set of field lines. We can imagine two equal and small element of area placed at a point R and S normal to the field lines there. So இதுதான் figure 1.13. So இதுல R னு ஒரு ஸ்பேஸ் ஐ மீன் ஒரு ஏரியா என்க்ளோஸ்ட் ஏரியா வைக்கிறோம், அதே மாதிரி S னு ஒரு ஏரியாவை வைக்கிறோம். ஃபைன். இத பத்தி அவங்க கொடுத்திருக்காங்க, என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Okay, small elements of area placed at a point R and S normal to the field lines. So field line க்கு perpendicular தான் அந்த ரெண்டு ஏரியாவுமே இருக்கு. The number of field lines in our picture cutting the area element is proportional to the magnitude of the field at this points. So அந்த ஏரியாவுல எவ்வளவு நம்பர் ஆஃப் லைன்ஸ் அதை கிராஸ் பண்ணுது அல்லது கட்டிங் த ஏரியா, அந்த ஏரியாவை கட் பண்ணிட்டு போகுது அப்படின்னு பாக்குறாங்க. அதை வச்சு மேக்னிடியூட் ஆஃப் த ஃபீல்டு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பர்டிகுலர் ஸ்பேஸ்ல எவ்வளோ ஃபீல்டு இருக்கு அப்படின்றத மேக்னிடியூட் ஆஃப் த ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு சப்போஸ் 5 இருக்கு 10 இருக்கு அப்படின்னு சொல்லி அதனுடைய மேக்னிடியூட் அதனுடைய வேல்யூ என்னால அந்த இடத்துல கால்குலேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. The picture shows that the field at R is stronger than at S. ஸோ இது நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். ஆர்ல பாத்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் போகுது, அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு. எஸ்ல பாத்தீங்கன்னா லைன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ஒரே ஒரு லைன் தான் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கூட கிராஸ் ஆகல, அது அவுட்டர்ல இருக்கு. ஸோ ரீஜன் ஆஃப் வீக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வீக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லைன்னு அர்த்தம். சரியா? எஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, ஆர்ல ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபைன். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சிச்சுன்னா ஓகே. ஜஸ்ட் a minute. Now I am 12th and any study tips because I am new in 12th and I am state board for PCM. நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கிறீங்க ஓகே, பட் நீங்க பயாலஜி இல்லையா, நீட்டுக்காக படிக்கல, ஜேஇக்காக படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் யூ ஆர் ஏ ஸ்டேட் போர்ட், ரைட்? ஸோ நீங்க சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்ட் ரெண்டு கான்செப்ட்ஸ்ல நீங்க ஸ்டேட் போர்டையே தரவா கிளியர் பண்ணுங்க. சிபிஎஸ்சில இல்லாதது ஸ்டேட் போர்ட்ல இருக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லாமே மோரர்லெஸ் இப்போ ஈக்குவலா தான் இருக்கு. முன்னாடி ஒரு காலத்துல ஒரு 10 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ பெஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா அப்படிலாம் எதுவும் இல்லை. இப்போதைக்கு ஸ்டேட் போர்ட்லயும் எல்லா கான்செப்ட்ஸுமே இருக்கு, நீங்க ஸ்டேட் போர்ட் படிச்சாலே போதும். சரியா? லைன் பை லைன் படிங்க, கான்செப்ட் வைஸ் படிங்க. ஸ்கூல்ல நீங்க என்ன மாதிரி ஸ்கூல்ல படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூல் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டார்கெட் பேசிஸ், மார்க் பேசிஸ், ரேங்க் பேசிஸ் அப்படிலாம் பேசுவாங்க. அது எதையுமே காதுல வாங்காதீங்க. ஈவன் உங்க அப்பா அம்மாவே சொன்னாலும் அவங்க கிட்ட நான் வேணா பேசுறேன். ஸோ எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, நாலேஜ் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் லைஃப் நல்லா இருக்கும். சரியா? எந்த ஒரு ஜாபா இருந்தாலும் கம்பெனிஸ் இன்டர்வியூஸ் எல்லாத்துலயுமே நாலேஜ் தான் பார்ப்பாங்க, மார்க் அதிகமா பார்க்க மாட்டாங்க. மார்க் இல்லாமலே ஜஸ்ட் நீங்க பாஸ் பண்ணிருந்தாலே போதும், ஒரு காலேஜோ ஏதோ ஒரு டிகிரியோ எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூட்ல படிச்சீங்கன்றதை பார்ப்பாங்க. ரெண்டாவது உங்களுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையான்றதை பார்ப்பாங்க. ஸோ நாலேஜ்க்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நான் ஒரு 3 சாப்டர் படிக்கிறேன், 2 சாப்டரை விட்டுறேன், சாய்ஸ்ல விட்டுறேன், இதுல 2 மார்க் படிக்கிறேன், இதுல 3 மார்க் நான் சாய்ஸ்ல விட்டுடுவேன், ஆனா நான் சென்டம் எடுத்துருவேன், நான் இதை மட்டும் படிக்கட்டுமா, இப்படிலாம் உட்காந்து படிக்காம எல்லா சாப்டர்லயும் எல்லா கான்செப்ட்ஸுமே நீங்க கிளியரா இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர், ஈச் அண்ட் எவ்ரி டாபிக், ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி லைன் பை லைனா படிங்க. சரியா? அதுதான் ரொம்ப நல்லது. எப்போ நீங்க எல்லா கான்செப்ட்ஸும் டீடைலா தரோவா இருக்கீங்களோ அப்போ உங்களை அடிச்சுக்க வேற யாருமே இல்லை. அதுல இருந்து நீங்க ஐ மீன் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏயு அண்ணா யூனிவர்சிட்டிஸ் மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு போகணும்னாலும் சரி, கவுன்சிலிங் போகணும், பாண்டிச்சேரியா இருந்து கவுன்சிலிங் போகணும், சென்டாக் மாதிரி ஏதாவது பண்ணணும்னாலும் சரி, அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸே எழுதி நீங்க கிராக் பண்ணணும்னு நினைச்சாலும், ஈவன் ஃபியூச்சர்ல ஒரு 21-22 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, வேற ஏதாவது டிகிரி முடிச்சாலும் சரி, குரூப் எக்ஸாம்ஸ், சிவில் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதணும்னு நினைக்கிறாங்க, யூபிஎஸ்சி மாதிரி ஐஏஎஸ் எக்ஸாம், ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறாங்க, அப்படி நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது என்னன்னா, இன்னைக்கு நீங்க படிக்கிற எல்லாத்துக்குமே நாலேஜ் வைஸ் கான்செப்ட்ஸை டீடைலா தெரிஞ்சுக்கிறது.
அப்படி படிக்காம போறவங்க தான் முட்டாள் மாதிரி இருந்துட்டு எதுவுமே தெரியாம மறுபடியும் 6வது இப்போ டிஎன்பிசி குரூப் 4 எடுத்துக்கோங்க, 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கிற புக்ல இருக்கிற கான்செப்ட்ஸ் ஒழுங்கா படிக்கிறவங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கணும். அப்ப அவங்க படிக்கும் போது ஒழுங்கா படிச்சிருந்தா இந்நேரம் அவங்க ஒரு 1 இயர்ல ரிவைஸ் பண்ணியே ஈஸியா போயிடலாம். 4 வருஷமா 5 வருஷமா டிஎன்பிசி படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்க அவ்வளவு தூரம் உட்காந்து படிக்கணும்னா படிக்கும் போது ஒழுங்கா படிக்கல, அன்னைக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டு படிக்கல, மனப்பாடம் பண்ணி இல்ல, ஏதோ ஒண்ணு 4-5 சாப்டர் விட்டுட்டு 2 சாப்டர் 1 சாப்டர் படிச்சு பாஸ் ஆயிட்டு வந்துட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. சோ நீங்க அந்த தப்பை திரும்ப பண்ணாதீங்க. இன்னொரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி ஜாபுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு நினைச்சீங்கனாலோ, நாலேஜ் பேஸ்டு ஜாப்ஸ் ஏதாவது போகணும், ஹை பே ஸ்கேல்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா நாலேஜ் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க எந்த ஒரு கான்செப்ட்ஸையும் விடாம எல்லாத்தையும் படிங்க. சரியா? No, I am biomax and my sister is NCERT syllabus. I love physics and have logical thinking and I am not in NEET and JEE sir. I want to take a tips from you. Okay, இதுக்கு மேல ஏதாவது சொல்லணும்னா மேபி நீங்க சொல்றது எனக்கு புரியுது. Just a minute. Okay, நீங்க சொல்றது புரியுது, நீங்க பயோமேக்ஸ் தான், ஆனால் நீங்க பிசிக்ஸை ரொம்ப விரும்புறீங்கன்னு தெரியுது. ஓகே, லாஜிக்கல் திங்கிங் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிளட் ரிலேஷன் கொஸ்டின்ஸோ, கேலண்டர் சம் அல்லது சீக்வன்ஸ் சீரீஸ், அரித்மெட்டிக் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு சில சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த சம்ஸ் எல்லாமே நிறைய பேரால் அட்டன் பண்ண முடியல. சி குரூப் படிச்ச பசங்களாலேயோ மற்றவங்களாலேயோ அட்டன் பண்ண முடியல. ஸோ யார் லாஜிக்கலா திங்க் பண்றாங்களோ, அறிவு சார்ந்து, அவங்களால ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லைஃப் கரியர்ஸ். ஓகே, ஸோ நீட் ஜேஇ எதுவுமே நீங்க ட்ரை பண்ணல, ஐ மீன் இன்ஜினியரிங்கும் ஆகல, டாக்டரும் ஆகலைன்னா வேற என்ன ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஐ மீன் நாட்டாவும் இன்ஜினியரிங் தான், ஜேஇ தான் பேப்பர் 2. ஸோ நீங்க அதுவும் ட்ரை பண்ணல, ஆர்கிடெக்சரும் வேற எதுவும் ட்ரை பண்ணலன்னா வேற என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஆர்ட்ஸ் ஏதாவது ஒரு டிகிரி, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல போய் பிஎஸ்சி, பிஏ, பிகாம் இந்த மாதிரி ஏதாவது 3 இயர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ என்ன மாதிரியான மோட்டிவ்ல இருக்கீங்க, என்ன நீங்க ட்ரை பண்றீங்கன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி என்னால கைட் பண்ண முடியும். ஈவன் தர்ஷன் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணலாம், எந்த குரூப்ல வேணா. ஸோ நீங்க ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் கிளாஸ் படிக்கணும், என்கிட்ட நீங்க ஆன்லைன் டியூஷன் சேருங்க நான் சொல்லல, ஜஸ்ட் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணும்போது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கிடைச்சிடும் இல்லையா? ஸோ அது மூலியமா நீங்க என்கிட்ட டைரக்டாவே பேசலாம். நீங்க கால் பண்ணியோ மெசேஜ்லயோ ஃப்ரீயா இருக்கும்போது பேசி உங்களுக்கான தேவையை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போ நான் பேசும்போது இன்னும் கிளியரா கிறிஸ்டலா பேசலாம்னு நினைக்கிறேன். இன்ஜினியரிங் லைக் கவர்மெண்ட், இன்ஜினியரிங் லைக் கவர்மெண்ட், லைக் அண்ணா யூனிவர்சிட்டி, லைக் சார் பயோமெடிக்கல். ஓகே, புரியுது. ஸோ அதுக்கு நீங்க 12th நல்ல மார்க் எடுக்கணும் இல்லையா? மார்க் மட்டுமே பேசிஸ் இல்லை, சில யூனிவர்சிட்டிஸ்ல, நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாத்துலயுமே என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ நீங்க என்ட்ரன்ஸ்ல நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா அவங்களே சேர்த்துப்பாங்க. போர்ட்லயும் சரி, நீங்க 12th போர்ட்ல நல்ல மார்க் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கான்செப்ட்ஸை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், இப்போ முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, முன்னாடி எல்லாம் 3 மார்க் 2 மார்க் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வரும், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதை படிச்சா ஏதாவது ஒன்று வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேம் பண்ணுவாங்க. ஏன்னா சார் அந்த 10 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சொன்னாரு, ஆனா அதுல இருந்து 2 தான் வந்துச்சு, அது அவர் சொல்லாம இம்பார்ட்டன்ட் சொல்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்ன அர்த்தம்னா, இது இம்பார்ட்டன்ட் இது நான் இம்பார்ட்டன்ட் எதுவுமே கிடையாது. புக்கை போடுறவனா லூசா எல்லா கான்செப்ட்ஸையும் வளவலன்னு தேவையில்லாம கொடுத்துட்டாங்க. அதுல இம்பார்ட்டன்ட் ஒரு டீச்சர் பிரில்லியண்டா கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு. அப்படி யாராவது ஒருத்தவங்களுக்கு உங்ககிட்ட இதுதான் இம்பார்ட்டன்ட் இது நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த டீச்சருக்கு தான் அறிவில்லைன்னு அர்த்தம். புக்ல இருக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்க எல்லா கான்செப்ட்ஸுமே கிளியரா படிங்க. Hope you get a knowledge and get a seat in Anna University or any other engineering universities. Fine. Okay, நம்ம கான்செப்ட் போயிடலாம். Field lines பத்தி பார்த்துருக்கோம் இல்லையா? Fine. To understand the dependence of the field lines, on the area, or rather the solid angle subtended by an area element. Let us try to relate the area with the solid angles. So நம்ம இந்த ஃபீல்டு லைன்ஸை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சாலிட் ஆங்கிள்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. A generalization of angle to 3 dimension. ஸோ சாலிட் ஆங்கிள்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு 3 dimensionல அதனுடைய ஆங்கிள்ஸ் எப்படிலாம் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். Recall how a plane angle is defined in 2 dimension. ஒரு 2 dimensionல ஒரு plane இருந்துச்சுன்னா xy, yz, zx இந்த மாதிரி 2 dimensionல ஒரு plane இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்ன்ற அதனுடைய ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்ன்றதை நீங்க ரீகால் பண்ணுங்க. சரியா? recall how a angle, அதாவது plane, is defined in 2 dimension. Let a small transverse line element del L be placed at a distance r from the point O. So O ன்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து r ன்ற டிஸ்டன்ஸ்ல
நம்ம ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த எலமெண்ட் எப்படி இருக்குன்னா ஸ்மால் டிரான்ஸ்வர்ஸ் லைன் del L அப்படின்னு எடுத்துக்கிறோம். Then the angle subtended by a del L at O can be approximated by del theta அப்படின்னு சொல்றோம். ஸோ del L அப்படின்ற ஒரு எலமெண்ட்டுக்கு ஆர்ன்ற டிஸ்டன்ஸ்ல ஆரிஜின்ல இருந்து ஓன்ற ஆரிஜின்ல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஆங்கிள் எவ்வளவா இருக்குன்னா del thetaவா இருக்கும். ஸோ del theta is equal to del L by R. Likewise in 3 dimension the solid angle இத பத்தி இன்னும் டீடைலா கீழ கொடுத்திருக்காங்க subtended by a small perpendicular plane of area del S. சோ நம்ம அத ஒரு எலிமெண்டா மட்டும் எடுத்துக்கல, ஒரு ஏரியாவாவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏரியா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா del S, ஸ்மால் பெர்பெண்டிகுலர் ஏரியா தான். அது அந்த லைன்ல பாஸ் ஆகுற ஒரு ஏரியா, லைன் பாஸ் ஆகுற மாதிரி இருக்கிற ஒரு ஏரியா. அந்த ஏரியாவை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபைன் del S ன்னு சொல்றாங்க. ஓகே, ஐ டோன்ட் நோ why Darshan deleted everything. இந்த மெசேஜ் அப்படியே இருந்திருக்கலாம். சரி, எனக்கு ஆக்சுவலா மெசேஜ் ரீட்ராக்ட் பண்றது எப்பயுமே பிடிக்காது. ஸோ ரீட்ராக்ட் பண்ற ஒருத்தவங்க கிட்ட நான் அதிகமா பேசவும் மாட்டேன். ஓகே, can be written as del ohm is equal to del S by R square. We know that in a given solid angle the number of radial field lines is same. ஸோ ஏற்கனவே சொன்னதுதான் சாலிட் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரேடியல் லைன்ஸ் இருக்கோ, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கோ, அது எப்பயுமே கான்ஸ்டன்டா இருக்கும். ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும், அது மாறாது இல்லையா ஒரு பர்டிகுலர் ரீஜன்லயும். ஸோ இன் ஃபிகர் 1.13 for 2 points P1 and P2 at a distances R1 and R2 from the charge, the element of area subtending the solid angles del ohm is R1 square del ohm at P1 and the element of area R2 square del ohm at P2. ஓகே, P1 ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாச்சு, P2 இன்னொரு பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்மே R1 R2 அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல எடுத்துக்கிட்டோம், சார்ஜஸ்ல இருந்து அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுல எவ்வளவு சப்டெண்டட் ஆங்கிள்ஸ் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. டெல் ஓம் அப்படின்றத ஆங்கிள் தான். அப்போ R1 ஸ்கொயர் டெல் ஓம் அப்படின்றது இருக்கும் P1 பாயிண்ட்ல, R2 ஸ்கொயர் டெல் ஓம்ன்றது P2 பாயிண்ட்ல இருக்கும். The number of lines say n cutting this area element are same. ஸோ இந்த ரெண்டு ஏரியாவையுமே P1 அப்படின்ற பாயிண்டா இருந்தாலும் சரி, P2ன்ற பாயிண்ட் இருந்தாலும் சரி, அந்த ஏரியாவில் கட் பண்ணக்கூடிய லைன்ஸ் எல்லா நம்பர் ஆஃப் லைன்ஸ் ரெண்டுத்துலயுமே எப்படி இருக்குன்னா சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. n நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராஸ் பண்ணுது அல்லது கட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபைன், the number of field lines cutting unit area element is therefore n by R1 square del ohm at P1 and n by R2 square del ohm at P2 respectively, since n and del ohm are common. ஸோ என்னும் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ரெண்டுத்துமே காமனா இருக்கு, அதே மாதிரி டெல் ஓமும் காமனா இருக்கு இல்லையா. the strength of the field clearly has 1 by R square dependence. அப்போ ரேடியஸை பொறுத்து அதுவும் inversely proportional to the square of the distance between them அப்படின்ற ஒரு வேர்டு சொல்லுவோம் சரியா. எலக்ட்ரிக் ஃபீல்டு E அப்படின்றது எப்படி இருக்குன்னா 1 by R ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ 1 by R ஸ்கொயரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு இந்த ஃபீல்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்றது நம்மளுக்கு இது மூலியமா கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அதுதான் அவங்க சொல்றாங்க. Okay. The picture of the field lines was invented by Faraday to develop an intuitive, non-mathematical way of visualizing electric field around the charge configuration. So, ஒரு charge configuration எடுத்துட்டா, charged configuration எடுத்துட்டா, அதை சுத்தி field, electric field எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம visualize பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. Faraday was invented by Faraday to develop. So, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான பிக்சரை ஃபேரடே தான் டெவலப் பண்ணியிருக்காரு. அது நம்மளுக்கு விஷுவலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபேரடே கால்டு தெம் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ ஃபேரடே இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காருன்னா லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்றாரு. லைன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லல, லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு மட்டும்தான் அதை சொல்றாரு. திஸ் டேர்ம் இஸ் சம்வாட் மிஸ்லீடிங். ஆனா லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்னா இது ஏதோ வேற ஒரு கருத்தை நம்மளுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. ஃபோர்ஸஸ்னா விசைகள், அது எந்த மாதிரியான ஃபோர்ஸஸ் வேணா இருந்திருக்கலாம். ஸோ எஸ்பெஷலி இன் கேஸ் ஆஃப் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு, the more appropriate term is field lines, electric or magnetic. So magnetic fieldலயும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ எஸ்பெஷலா இந்த கேசஸ் சொல்லும் போது appropriate term என்ன அப்படின்னா இதுக்கான சரியான வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது field line, lines of forces னு சொல்லாம field lines எலக்ட்ரிக்கா மேக்னெட்டிக்கான்றதை பொறுத்து இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். that we have adopted in this book. So இந்த புக்ல இருந்து நம்ம அப்படிதான் அடாப்ட் பண்ணி சொல்றோம்னு சொல்றாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ஸோ இனிமே எந்த இடத்துலலாம் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கோ இட்ஸ் நத்திங் பட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். பட் ஃபேரடே தான் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்னு சொன்னாரு. ஆனா அது வேற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு தப்பா புரிய வைக்கலான்றதுனால அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னா இனிமே இந்த டெக்ஸ்ட் புக் ஃபுல்லாவே இந்த சாப்டர்ல இல்ல அடுத்த சாப்டர்ல நம்மளுக்கு ஃபீல்டு லைன்ஸ் வரும். ஸோ எல்லா இடத்துமே எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், மேக்னட்டிசம் அப்படின்ற சாப்டர் எல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வரும்.
ஸோ ஃபீல்டு லைன்ஸ்ன்ற வேர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் thus a way of pictorially mapping the electric field around a configuration of charges. ஸோ ஒரு சார்ஜஸ் கான்ஃபிகரேஷன் இருக்குன்னா அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்றத பிக்டோரியலா ஒரு டயக்ராமா நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு மேப் வரையறதுக்கு எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் உடைய கான்செப்ட்ஸ் புரிய வைக்கும். An electric field line is in general a curve drawn in such a way that the tangent to it at each point is in direction of the net field at that point. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நெட் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் நம்மளுக்கு வரையவும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கும் நம்ம டேஞ்சன்ட் டு த லைன் வரைகிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அது கர்வ்டு லைனா இருக்கலாம். பக்கத்துல ஒரு சார்ஜ் கொண்டுட்டு வராத வரைக்கும் அது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனா தான் தெரியும். பக்கத்துல இன்னொரு சார்ஜ் கொண்டுட்டு வந்தா இட் ஃபார்ம் கர்வ். ஃபைன், இந்த கான்செப்ட் சொல்றாங்க. அடுத்தது இந்த லைன் நம்ம படிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி இங்க சாலிட் ஆங்கிள்லாம் என்னன்னு பார்த்தலாம். சாலிட் ஆங்கிள் இஸ் ஏ மெஷர் ஆஃப் ஏ கோன். ஸோ ஒரு கோனை மெஷர் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் நம்ம சாலிட் ஆங்கிள்னு சொல்றோம். இன்க்ளைன்ட் ஆங்கிள்னு சொல்லலாமா, ஆர்க் ஆங்கிள். ஓகே, கன்சிடர் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த கிவன் கோன் வித் ஏ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர். ஆர்ன்ற ரேடியஸ்ல ஒரு கோன் இருக்கு நம்ம கிட்ட. அதாவது ட்ரையாங்கிள் கிடையாது, கோன். இட்ஸ் a 3 dimension. ஓகேவா? ஃபைன். அதனுடைய இன்டர்செக்ஷன் ஆங்கிள் எவ்வளோன்னு நம்ம பார்க்க போறோம். The solid angle del ohm of the cone is defined to be equal to del s by r square, where del s is the area of the sphere cut out by the cone. So ஒரு கோன் இருக்கு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு கோன் இருக்கு அப்படின்னா, இதுல நான் ஒரு பர்டிகுலர் ஏரியா எடுத்துக்கிட்டேன். அதுதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா del s ன்னு சொல்றேன். ஓகேவா? இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா ஆர்ன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப del s by r square அப்படின்ற ஃபார்முலா. del s ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்பியர் கட் அவுட் பை த கோன். ஸோ இந்த கோன்ல இருந்து நான் ஒரு ஸ்பியரை கட் பண்ணி எடுக்கிறேன். அந்த ஸ்பியருடைய ஏரியாவை தான் என்ன சொல்றாங்கன்னா del s ன்னு சொல்றாங்க. அப்படி எடுத்துக்கிட்டா இந்த del s by r square அப்படின்றது தான் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா சாலிட் ஆங்கிளுக்கு ஈக்குவல், டெல் ஓமுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. ஸோ del ohm is equal to del s by r square. இந்த ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற சில கான்செப்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே, so an arrow on the curve is obviously necessary to specify the direction of the electric field from the two possible directions indicated by a tangent to a curve. ஸோ இந்த கர்வுக்கு டேஞ்சண்டா இருக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு எந்த டைரக்ஷன் எல்லாம் பாசிபிள் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கோ அந்த ரெண்டு டூ பாசிபிள் டைரக்ஷன்ஸையும் நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. A field line is a space curve that is a curve in the 3 dimension. ஸோ ஃபீல்டு லைன் அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனோ, ஃபீல்டு லைன் அப்படின்றது ஒரு ஸ்பேஸ் கர்வ் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்குன்னா 3 dimensionல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? இன் 3 dimension. ஸோ இன்னும் இது போயிட்டே தான் இருக்கு. ஃபிகர் 1.14 இந்த டயக்ராம் தான். ஜஸ்ட் a minute. ஃபிகர் 1.14. ஸோ இதுல ஏபிசிடி அப்படின்னு 4 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி சம் இம்பார்ட்டன்ட் ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தியும் ஃபீல்டு லைன்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் பத்தியும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஓகேவா? பார்ட் 6ல பார்க்கலாம். ஃபைன். சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.